அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்ச சுக்கிரமங்கல யோகமும் விபரீத புத ஆதித்ய யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறதுங்க. இந்த வாரத்திற்கு பிறகு புதன் சனியுடன் இணைய போகிறார். அதற்கு முன்னதாக விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விபரீத புத ஆதித்ய யோகமும் உச்ச சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். இதன் காரணமாக புத ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி. அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்க போகின்றன. அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க. ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகும். உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறதுங்க. தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மையானவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன. கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற இந்த கோழியானது சற்று தயங்குகிறது. ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது. ஆனால் இதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பறந்து சென்று இளம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க. இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன. இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழிநடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விலக்கியதால் அனைத்து கோழிகளும் இளமுள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன. தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்து விட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அதுவும் அந்த சிரமத்தை தாண்டி வருகிறதுங்க. இது போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் துணிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கிரமங்கல யோகமும் கிடைக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். எந்த விதமான தடையும் தாமதமும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் 23ஆம் தேதியன்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான கடகராசியிலும் 23 25ஆம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் துலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்கள்
காரியங்களில் இருக்கக்கூடிய மந்தமான சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அபரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக நடைபெறுங்க. தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த நிகழ்வுகள் கூட விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இது மட்டுமல்லாது பல்வேறு வகையில மந்தமான சூழ்நிலையும் தடை நிறைந்த பணிகளாக இருந்த விஷயங்கள் கூட தற்போது மாறுகிறது. ஏனென்றால் அவருடன் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில், வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்க போகின்றன. அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்திருக்கிறது. சனி மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் விபரீத புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் என்பதால் இந்த புத ஆதித்ய யோகம் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்கள்ல ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணம் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு மிக விரைவில் குரு விலக இருக்கிறார். எனவே குருவிடம் இருந்து அதீத நன்மை நிச்சயமாக ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உண்டு. அனைத்து விதமான பணிகளிலும் பல்வேறு விதமான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேது மிக வலுவாக கேது ரூணுரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6 இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் குறையும். கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் குறைவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும். மறைமுகமாக சூழ்ச்சியாக சில விஷயங்கள்ல மாட்டிக்கொண்ட நிலையில் மாற்றம் ஏற்படும். நிறைய செலவுகள் ராகுவின் அமைப்பு காரணமாக ஏற்பட்டாலும் அவை சுப விரயமாக மாறக்கூடிய யோகம் நிறைந்திருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற மாசி மகத்தன்று மாசி மக குலத்தில் நீராடுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பல புண்ணியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான பாவங்கள் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் நிச்சயமாக அமையும் மேசராசிக்காரர்களுக்கு.